அன்பார்ந்த சகோதரர்களே, யூடிட் சார்பாக இன்று நான் உங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய புத்தகம் CSOD என்று சொல்லக்கூடிய சென்டர் ஃபார் ஸ்டடி ஆஃப் ஆர்கனைஸ்டு ஹேட் என்ற அமெரிக்க நிறுவனத்தால் இந்தியா ஹேட் லேப் என்ற அடிப்படையில் ஒரு பெயரில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வறிக்கை தான் இந்த புத்தகத்தினுடைய சாராம்சம். ஒரு வெறுப்பு பேச்சின் மூலமாக, வெறுப்பு தொழிலின் மூலமாக இந்தியாவில் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய அனைத்து விதமான உளவியல் மற்றும் கலவரங்கள், அரசியல் புறக்கணிப்புகள், வாழ்வியல் அற்ற நிலையில ஏற்படுத்துதல் போன்ற செயலாக்கங்களை மையப்படுத்தி ஒரு ஆய்வறிக்கையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அதனுடைய தமிழாக்கம்தான் இன்றைய நான் பரிந்துரை செய்யக்கூடிய வெறுப்பு பேச்சால் தூண்டப்படக்கூடிய இஸ்லாமிய போபியா என்ற இந்த புத்தகம். மிக சிறிய ஒரு அளவில் சுருக்கப்பட்ட செய்தியை இந்த புத்தகம் வெளியிடுகிறது. 2024 இந்தியாவில் பொது தேர்தல் சந்தித்தது, நாடாளுமன்ற தேர்தல். அப்பொழுது பேசப்பட்ட வெறுப்பு பேச்சுகளை விடவும் 2025 குறிப்பாக 2026 காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய 5 மிகப்பெரிய பாஜக ஆளாத மாநிலங்களை ஒட்டி 2025 பேசப்பட்ட வெறுப்பு பேச்சுகளை இந்த புத்தகம் என்ன செய்யுது, ஒரு ஐடென்டிஃபை பண்ணுது. எப்படி ஒரு கலவரமும் ஒரு உளவியல் தாக்குதலும் நடைபெறுவதற்கு முன்னால் ஒரு திட்டமிட்ட ஒரு ஆர்கனைஸ்டாக சமூக வலைத்தளத்தில் இருந்தும் பொதுக்கூட்டங்கள் வழியிலாகவும் எப்படி சங்க பரிவாரத்தினர் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பேச்சினை தூண்டுகிறார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த புத்தகம் பேசுகிறது. இதனுடைய பின் விளைவுகளை பார்த்தோம்னு சொன்னால், ஒரு தொடர்ச்சியான கலவரங்கள், தொடர்ச்சியான இன பகிஷ்காரங்கள், அதே போல கலவரங்களை நிகழ்த்தி அவர்கள் உயிரோடு வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்பாடாக இருக்கிறது செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே என்ன செய்யறது, ஒரு சிறிய ஒரு வெறுப்பு பேச்சு அது பின் விளைவுகளை உருவாக்குறது. அது திட்டமிட்டு சங்க பரிவாரத்தினர் செய்து கொண்டிருப்பது என்பது நமக்கு தெரியும். இந்த புத்தகம் மிகப்பெரிய ஒரு நீண்ட ஒரு ஆய்வினை, நீண்ட ஒரு பங்களிப்புகளை இந்திய மாநிலங்களில் முழுவதுமாக செய்து அதிலிருந்து எடுத்த தகவல்களை, ஆதாரபூர்வமான செய்திகளை எடுத்து எழுதப்பட்ட செய்தியாக இந்த புத்தகம் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் மிகவும் அவசியமான புத்தகமாக நான் பார்க்கிறேன். பாரதி புத்தகாகவும் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் வெறுப்பு பேச்சால் தூண்டப்படக்கூடிய இஸ்லாமோபோபியா இந்த புத்தகம் நான் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன். நன்றி.